V4U மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ராஜா கிளி திரைப்படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கோம். ராஜா கிளி டைட்டில் அது என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அடுத்த கட்டம். ஆனால் அது மிகப்பெரிய ஒரு தொழிலதிபரை மையப்படுத்தி சொன்னப்பட்டதா ஒரு பரவலாக பேசப்பட்டது. அது யார் அப்படிங்கிற பேர் எதுவும் குறிப்பிடலை. ஸோ அது யாரை பற்றி குறிப்பிட்டிருந்தாலும் சரி, முதல் இந்த படத்தை தயாரித்த சுரேஷ் காமாட்சி அவர்களுக்கும் அதை இயக்கிய உமாபதி ராமையா அவர்களுக்கும் அப்புச்சியா நடித்த நம்ம தம்பி ராமையா அவர்களுக்கும் முதல்ல என்னோட சிறந்தார்ந்த வணக்கங்கள். மிகப்பெரிய ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்போது அவர் சரிஞ்ச கதை இதில் வந்திருக்கு. அவர் வாழ்ந்த கதையும் சிறுகு, அவர் வீழ்ந்த கதையும் சொல்லியிருக்காங்க. புராண காலத்திலேருந்து இன்றைய நவீன காலம் வரை விரோதிகளால் தோத்தவங்களோட துரோகிகளால் தோத்தவங்க தான் அதிகம். அதுக்கு நிறையா உதாரணம் சொல்லலாம். இது அப்போ அவசியம் இல்லை. நம்ம சாதாரண நடைமுறையில் பார்த்தாவே தெரியும். ஒரு அரசியல்வாதியாக இருக்கட்டும், சினிமா நடிகர்களாகட்டும், சினிமா இயக்குநர்களாகட்டும், சினிமா தயாரிப்பாளராகட்டும், மற்ற பிற எந்த தொழில் எடுத்துக்கிட்டாலும் சரி, பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் போட்டியாளர்கள் அவங்க வேலையை அவங்க பார்ப்பாங்க, இவங்க வேலையை இவங்க பார்ப்பாங்க. ஆனால் கூட இருக்கவங்க பண்ணுற சதி வேலையில் தான் அவங்க சர்க்கிள் ஆரம்பமாகுது. அப்படி ஓட்ட மிகப்பெரிய ஒரு தொழில் சாம்ராஜ்யம் நடத்தின ஒருத்தரோட சர்க்கிளை பற்றிய கதை தான் இந்த கதை. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு, அழகாக வந்திருக்கு. உண்மையிலே இது இந்த மாதிரி படங்கள், வரலாற்று படங்கள், அதாவது நம்ம வரலாற்றில் அவர் அசோகர் மரணட்டார், எத்தனையோ வரலாற்று புராண கதைகள் நம்ம பார்த்துருக்கோம், கேட்டிருக்கோம். நிகழ்காலத்தில் வாழ்ந்த ஒரு தொழிலதிபரை பற்றி எடுத்தது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா அவர் உண்மையிலே பார்த்தீங்கன்னா அவரோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத தெரியாதவங்களுக்கெல்லாம் இது தெரியப்படுத்துகிற ஒரு நல்ல காரணமாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு முக்கியமாக மீண்டும் முறை நம்ம சுரேஷ் காமாட்சிக்கும் இயக்குனருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்லித்தான் ஆகணும். இந்த உலகத்தில் அடுத்தவங்க வளர்ச்சியை மனசார ஏற்றுக்கிற பக்கம் எவ்வளோ பேருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா நம்ம தேடணும், எண்ணணும். ஒருத்தர் நல்லா இருந்தால் அவர் எப்படி வந்தார் தெரியுமா அப்படின்னு அவரை பற்றி ஏளனமாக பேசுவாங்க. ஒருத்தர் சரிஞ்சு போனால் எனக்கு முதலே தெரியும்ப்பா, இவன் இப்படி தான் ஆவான், அப்படி தெரியும்ப்பா அப்படின்னு ஏளனமாக பேசுவாங்க. அப்போ அவன் நல்லா இருந்தாலும் பேசுவாங்க, சருக்குனாலும் பேசுவாங்க. இவங்களாம் எப்படின்னு கேட்டால் கடைசி வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. என்னைக்கு மற்றவங்கள நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா, அதாவது அவங்க தொழில் பண்ணி நல்லா வந்திருக்காங்க, நம்மளும் தொழில் பண்ணி நல்லா வரணும் அப்படிங்கிறது ஆரோக்கியமான விஷயம். அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு வைத்திருச்சப்பட்டோம்னா அப்போ நம்ம எப்படி நல்லா இருக்க முடியும்? ஸோ இப்படிப்பட்ட மக்கள் நிறைய இருக்காங்க. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். சரி, அவங்க கடைசி வரைக்கும் அப்படியே தான் வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் சொல்லப்பட்ட கதை ஒரு துரோகியால் வீழ்த்தப்பட்ட கதை தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு. இது இந்த படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சபலமோ சலனமோ வந்தால் நம்ம எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் நமக்கு ஒரு பாடமாக இருக்குது. இது தொடர்ந்து காலகாலமாக சொல்லப்பட்டு வந்தாலும் அவ்வப்போது இந்த மாதிரி கதைகள் வர்றது நமக்கு ஒரு மீண்டும் ஒரு நினைவூட்டலை தான் சொல்ல வருது. படத்தில் ஒரு நல்ல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, பிள்ளைங்க தப்பு பண்ணால் பெற்றவங்க பொறுத்து போகிறது நம்ம கடமை. ஆனால் பெற்றவங்க தப்பு பண்ணால் அதை பொறுத்து போகிறது மகனோட தியாகம், குழந்தைகளோட தியாகம் அப்படிங்கிற ஒரு மைய கருத்தை தான் சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய இடத்துல குழந்தைங்க தப்பு பண்ணி குழந்தைங்களுக்காக பேரண்ட்ஸ் போய் உட்கார்றதான் வழக்கம் ஊரில் இருக்கிறது. ஆனால் தகப்பன் தப்பு செஞ்சு குழந்தைங்க போய் நிற்கிறது எந்த அளவுக்கு நியாயம் அப்படிங்கிறதுல எங்காவது ஒரு முறை இந்த மாதிரி சம்பவம் நடக்கத்தான் செய்யும். இதெல்லாம் நம்ம குழந்தைங்க தியாகம் எடுத்துக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், சதிகாரால் வீழ்த்த முடியும். ஏன்னா இந்த கதையில் வர்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, என் சொத்தை எனக்கு கொஞ்சம் என் பேருக்கு மாற்றி கொடுங்க, இந்த பிரச்சனை சால்வ் பண்ண பிறகு மீண்டும் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது அங்கே புத்திசாலித்தனமான ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருப்பார் பிரவீன் அப்படிங்கிற நடிகர். ரொம்ப நல்லா அழகாக நடிச்சிருப்பார். அந்த தொழிலதிபரோட பையனாக வந்திருப்பார். அவருமே ரொம்ப பிரமாதம் நடிச்சிருக்காரு. படத்தில் சமுத்திரக்கனி படத்தோட ஆரம்பத்துலேருந்து ஒரு டைரியை படிச்சுட்டே ஒரு கதையை சொல்கிற மாதிரி சொன்னது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு நல்ல ஒரு புதுமையான யுக்தியும் கூட. இனி அடுத்தடுத்து யாராவது வரலாற்று படம் ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக படம் எடுக்க போனால் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு இப்போ இதை ஒரு வெப்சீரிஸ் எடுத்துருந்தால் கிட்டத்தட்ட ஒரு 12-10 எபிசோட் போடலாம், அந்தளவுக்கு வரும். அப்படிப்பட்ட இந்த தொழில் அதிபருக்கு அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவ்வளோ இருக்குது. அதை ஒரு 2.25 மணி நேரம் படத்தில் ரொம்ப எளிதாக ரொம்ப முக்கியமான விஷயங்கள், அதாவது அவர் மேலே வந்ததும் சரி அவர் கீழே வந்ததும் அந்த மையத்தை எடுத்து மட்டும் வச்சு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வெப்சீரிஸ் எடுத்திருந்தால் நிச்சயமாக ஒரு 10 எபிசோட் எடுத்திருப்பாங்க. சொல்ல முடியாது, இந்த படத்தோட வெற்றியை வச்சு அவங்க இதை அப்படியே வெப்சீரிஸ் எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அப்படி எடுக்கும்போது இன்னும் பல நல்ல விஷயங்களை சொல்லலாம். அந்த தொழிலதிபர் தங்கிட்ட வேலை செய்கிற பணியாளர்களுக்கு வீட்டு வாடகை கொடுத்தது, குழந்தைங்களுக்கு பள்ளி கட்டணம் செலுத்தினது மற்றும் இதர வீட்டு தேவையானதெல்லாம் அட்வான்ஸில் இருந்து பேரண்ட்ஸுக்கு பணம் அனுப்புறதுலேருந்து தவிர ஆன்மீக பணிகள் நிறையா கோவில்களுக்கும் நிறைய செஞ்ச விஷயங்கள் நிறைய பேத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி திருச்செந்தூர் முருகன் கோயிலாக இருக்கட்டும், ரத்னகிரி முருகன் கோயிலாக இருக்கட்டும், காங்கேயநல்லூர் பாலமுருகன் சாமிகளாக இருக்கட்டும், வடபழனி முருகன் இருக்கட்டும், முருகன் கோயில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இவர் ஆன்மீக பணியோ அவ்வளோ விஷயம் செஞ்சுருக்காரு. அப்படிப்பட்ட மனுஷன்
எப்படி தப்பு பண்ணுவார் அப்படிங்கிற கேள்வி இருந்தால் கூட இது வந்து முழுக்க முழுக்க சதி வேலை அப்படிங்கிறத இந்த படத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நிரபராதிகள் தண்டிக்கப்படுறது வந்து ஒரு சில நேரத்தில் நடந்துடும். அது வரலாற்று பிழை அப்படிங்கிறத நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு பிழையான விஷயத்தை தான் இவங்க நியாயப்படுத்தி ஒரு படமாக எடுத்துருக்காங்க. நிச்சயமாக இதை நம்ம வரவேற்கணும், கொண்டாடணும். இது போன்ற படங்களை பார்க்குறதுனால நம்ம தவறி போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாடமாக எடுத்துக்கணும். நிச்சயம் அந்த படம் ஒரு வெற்றி படம் அமையும். தொடர்ந்து இந்த இயக்குனர் இதை ஒரு வெப்சீரிஸாக எடுப்பார் அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை எனக்கு இருக்குது.